கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெறும் வாரச்சந்தையில் வெள்ளாடு ஒன்றை திருடி அதை வேறு சந்தையில் விற்க முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வனிதா என்பவர் தனது கணவருடன் சேர்ந்து வாரச்சந்தைகளில் ஆடுகளை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி கோபி மொடச்சூரில் நடைபெற்ற வாரச்சந்தைக்கு வனிதா கொண்டு வந்த ஆடுகளில் ஒரு வெள்ளாட்டு கிடாய் மட்டும் காணாமல் போனது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வனிதா ஆடு குறித்த அடையாளத்தை அவருக்கு தெரிந்த வியாபாரிகளிடம் கூறி தேடி பார்க்கும்படி சொல்லியிருந்தார். இந்நிலையில் காணாமல் போன வெள்ளாடு கோபி அருகே உள்ள சிறுவலூர் சந்தைக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதை அடுத்து அங்கு சென்ற வனிதா காணாமல் போன ஆட்டை கோபியைச் சேர்ந்த மணிகண்டன், அவரது நண்பர் விஜயன் ஆகியோர் விற்பனைக்காக கொண்டு வந்ததை அறிந்தார். இதுகுறித்து வனிதா அளித்த புகாரின் பேரில் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர்.